வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து தரித்திரங்கள் நெறைய இருக்கும். நமக்கு தெரியாமலேயே இருக்கும். நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்வோம். அது மூலியமா நம்ம வீட்ல தரித்திரங்கள் வந்துரும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல அடிக்கடி சண்டை வரும். ஒரு நல்ல விசேஷமும் நடக்காது. ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை இந்த மாரி வந்துட்டே இருக்கும். இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரும். முதல்ல தரித்திரங்கள்லாம் எப்படி நம்ம வீட்ல சேருது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து வெளில போயிட்டு வந்தோம்னா, நம்ம கை, கால் கழுவிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளவே வரணும். இல்லைன்னா தரித்திரம் சேரும் நம்ம வீட்ல. சாப்பிட்டுட்டு எச்சத்தட்டை வந்து அடிக்கடி கழுவிடணும். அது சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் குப்பை அன்னன்னைக்கு உள்ள குப்பைகள் கொண்டு போய் வெளியில கொட்டிடணும். குப்பைகள் சேர்த்து சேர்த்து வச்சோம்னா தரித்திரங்கள் வரும். தேவையில்லாம நம்ம வீட்ல வந்து அழக்கூடாது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தரித்திரங்கள் நம்ம வீட்ல வந்து நமக்கு சேரும். நம்ம கண்ணுக்கு தெரியாமலே இந்த தரித்திரங்கள்லாம் சேர்ந்துன்ருக்கும். நமக்கு தெரியாது. சரி, இந்த தரித்திரங்கள்லாம் நம்ம வந்து நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு. அத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம வந்து எல்லாருமே பீச்சுக்கு போவோம் இல்லையா? பீச்சுக்கு போயிருப்போம். பீச்சுலேருந்து தண்ணி கொண்டு வாங்க. ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு எடுத்துன்னு வாங்க. அத எடுத்துன்னு வந்து நம்ம வந்து கடல் தண்ணி தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் தண்ணி கிடைச்சா அதை யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் கடலெல்லாம் எங்க தூரமாக இருக்குது, அந்த தண்ணி கிடைக்காது அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலான்னா, குளம் இருக்குது இல்லையா? குளத்தோட அதாவது சாமி குளம் இருக்குது இல்லைங்களா? சாமியோட குளம் இருக்கும் இல்லையா? அந்த தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த பரிகாரம் பண்ணலாம். முதல்ல எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு அதில் ஒரு 4, 5 மிளகு நல்லா தூளா நசுக்கி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பசுவோட கோமியம் இருந்தா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அந்த தண்ணி மேலேயே ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க. வெத்தலையோ இல்லைன்னா வெத்தலை கிடைக்கலன்னா வாழை பட்டை இருக்கு இல்லையா? அது வச்சுக்கோங்க. எதையாவது ஒன்று வச்சுக்கோங்க. வச்சு கற்பூரம் ஏற்றுங்க. கற்பூரம் ஏற்றி அந்த கற்பூரம் தானாகவே குளிரணும். நீங்கள் அணைக்காதீங்க. அது அணைஞ்ச உடனே அந்த தண்ணியை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. வீட்டில் எங்கெங்கெல்லாம் எல்லா இடமே வீட்டில் அங்கே எங்கேன்னு பார்க்காம எல்லா இடங்களும் ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. இது வந்து இந்த பரிகாரம் வந்து என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சம தேதி வருது இல்லையா? இந்த மாதிரி 3 நாளில் இதை பண்ணலாம். உங்களுக்கு அந்த 3 நாளில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் பண்ணுங்கள். நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இதை பண்ணுங்கள். நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் தரித்திரங்கள்லாம் சேரும் இல்லையா? அதெல்லாம் நீங்கிடும். சுத்தமாக நீங்கிடும். தரித்திரம் எல்லாமே நீங்கிடும். நம்ம வீட்டில் வந்து நல்ல விசேஷங்கள் நடக்கும். நல்ல காரியங்கள் நடக்கும். எல்லாமே நல்லதாக நடக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி வந்து அன்றைக்கே எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கே பண்ணணுமாலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து பீச் தண்ணி உப்பு தண்ணி தானே, அது வந்து கெடாது அது. அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு 2, 3 மாதம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அது வந்து மாதம் மாதமா வாரம் வாரமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போல்லாம் இந்த பரிகாரம் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.